இன்னைக்கு நம்ம பார்க்குறது வந்து என்னதுன்னா சேம் சொன்னது என்னது கிளாசிஃபிகேஷன் ஆஃப் லிவிங் வேர்ல்டு. சரி சார், கிளாசிஃபிகேஷன் ஆஃப் லிவிங் வேர்ல்டு. இப்போ தான் என்ன பண்ணுறோம் அப்படின்னா பயாலஜியில் ஒரு முக்கியமான டாபிக் உள்ள இறங்க ஆரம்பிக்கிறோம். இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா செல்லை பற்றி பார்த்தோம். அந்த செல்லில் என்னென்ன இருக்கும், என்னென்ன மாதிரியான ஆர்ஜினல்ஸ் இருந்துச்சு, டிஎன்ஏ என்ன, ஆர்என்ஏ என்ன, அதுக்கப்புறம் வந்து உள்ள என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துருந்தோம். சரியா, இப்போ என்ன இமேஜின் பண்ணுங்க அப்படின்னா அந்த செல் என்ன ஆகுது அப்படின்னா கொஞ்சம் வளர்ந்து ஒரு ஒரு கண்ணுக்கு தெரிகிற மாதிரி ஒரு அனிமலாக கன்வெர்ட் ஆகுது. அனிமல் இல்லை, ஏதோ ஒரு விஷயம், அது பிளான்ட்டாக இருக்கலாம், இல்லை அனிமலாக இருக்கலாம், ஃபங்கையாக இருக்கலாம், ஏதோ ஒரு விஷயமா கன்வெர்ட் ஆகுதுன்னு வைங்க. சரி, நீங்கள் வந்து இது வந்து தியரட்டிக்கலாக வச்சுக்கிட்டாலும் நீங்கள் இப்போது எங்கே இருக்கீங்களோ அந்த இடத்துல இருந்து நீங்கள் வெளியில் பாருங்கள். இப்போ வீட்டில் இருந்தீங்க அப்படின்னா ஜன்னல் வழியாக பாருங்கள். அப்போ பார்க்குறப்ப உங்கள் கண்ணுக்கு வந்து ஒரு சில விஷயங்கள் தெரியும். மேபி ஒருத்தவங்க வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு டாக் இருக்கலாம், இல்லாட்டி வந்து பக்கத்தில் வந்து ஒரு வேப்ப மரம் இருக்கலாம். சரியா, ஸோ ஏதோ ஒரு விஷயம், ஒரு பூச்சியோ ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருக்கும். இப்படி உலகத்துல வந்து என்ன இருக்குன்னா வெவ்வேறு வகையான விஷயங்கள் இருந்துட்டு இருக்கு. சரியா, ஸோ அது எல்லாத்தையுமே என்ன பண்ணணும், வரிசைப்படுத்தணும்னு ஒரு எல்லாத்துக்குமே இருந்துச்சு. அது எப்படி என்னென்ன, இது எதுல வரும், இது யாரோட இது அப்படின்னு சொல்லிட்டு வரிசைப்படுத்தலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. முதல்ல என்ன பண்றாங்க அப்படின்னா கண்ணுக்கு தெரியுதுல்ல, கண்ணுக்கு நம்மளுக்கு என்ன தெரியும், முதல் எடுத்தோன்னே கண்ணுக்கு தெரியறது வந்து அனிமலும் பிளான்ட்டுக்கு மட்டும்தான் கண்ணுக்கு தெரியும். ஸோ அதனால அதை மட்டும் என்ன பண்றாங்கன்னா முதல்ல வந்து கிளாஸிஃபை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இது வேப்ப மரம், இது புளிய மரம், இது தென்னை மரம் அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸிஃபை பண்ணுறாங்க. ஸோ அதையும் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கேரக்டரிஸ்டிக்ஸ், என்னென்ன கேரக்டர்னா வந்து மார்ஃபாலஜிக்கல் கேரக்டர்னு சொல்லுவாங்க. சரியா, மார்ஃபாலஜிக்கல் கேரக்டர்னா என்னதுன்னா அதோட உடல் அமைப்பு. சரியா, அதோட உடல் அமைப்புனா அது எந்த மாதிரியான விஷயங்களா இருக்குது. இப்போது 2 கிளை இருக்குது அப்படின்னா அது வந்து இது இந்த விஷயத்தில் வரும். ஓகேவா, இல்லை இந்த மாதிரி இலை பச்சை கலரில் இருக்குது, இந்த மாதிரி ஷேப்பில் இருக்குது அப்படின்னா அது இந்த மரம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல. ஸோ அதே மாதிரி தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தியோபாரஸ்ட் அவர் தான் வந்து என்னதுன்னா வந்து ஃபாதர் ஆஃப் பாட்டனி. அவர் தான் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா இந்த மாதிரி கிளாஸிஃபை பண்ணுறது. எதனா பிளான்ட்டை என்ன மாதிரி கிளாஸிஃபை பண்ணுறாருன்னா இது மரங்கள், இது செடி, இது கொடி, இது புதர் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாருன்னா அவர் கிளாஸிஃபை பண்ணுறாரு. சரியா, ரைட். அதுக்கப்புறம் வந்து அரிஸ்டாட்டில் சொல்லவே தேவையில்லை, அவர் ரொம்ப நாளாகவே வந்து இருக்கிறாரு. அவர் என்ன பண்ணுறாருன்னா அனிமலை கிளாஸிஃபை பண்ணுறாரு. ஓகேவா, ஸோ அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா 2 டைப்பாக பிரிக்கிறாரு. ஓகேவா, ஸோ எனைமாங்கிறது வந்து என்னதுன்னா வித் ரெட் பிளட், அனிமா அப்படிங்கிறது வந்து என்னது அப்படின்னா வித்தவுட் ரெட் பிளட். ஓகேவா, ஸோ 2ஆக பிரிக்கிறாரு. அப்போ நம்மளா எதில் வருவோம், அனைமால வருவோம். வித்தவுட் ரெட் பிளட்ல இருக்கிறது வந்து என்னதுன்னா அனைமால வரும். ஸோ இந்த மாதிரி தான் அவர் பிரிச்சிருக்காரு. சரியா, ஸோ இது வந்து ரொம்ப ஜென்ரிக்காக இருக்குது. வெறுமனே அனிமலையும் பிளான்ட்டையும் மட்டும்தான் அவங்க பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் பூச்சி இருக்குது, அதுக்கப்புறம் வந்து போனீங்க அப்படின்னா பூஞ்சிகள்னு சொல்லுவோம்ல, நம்ம ஊரில் இருக்குல்ல சின்ன சின்ன காளான் இருக்குல்ல, அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குது. ஸோ அதெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் எதில் சார் வரும் அப்படிங்கிற சந்தேகம் இருந்துகிட்டே இருந்துச்சு. சரியா, அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணுறாரு அப்படின்னா கார்ல் லினேயஸ்னு ஒருத்தர் வர்றாரு. கார்ல் லினேயஸ் என்ன சார் பண்ணுறாரு அப்படின்னா 2 டைப் தான். இவங்க சொன்ன மாதிரி என்ன பண்ணுறாருன்னா இவரு 2 தான் கொண்டு வராரு. ஓகேவா, அவர் என்ன சொல்கிறாருன்னா பிளான்ட்டு, அனிமல்ஸ் இது மட்டும் தாங்க இருக்குது. நானும் அவங்க சொன்ன மாதிரி என்ன பண்ணுறேன் அப்படின்னா மார்ஃபாலஜிக்கலை வச்சு மட்டும் தான் என்ன பண்ணுறேன், நான் வந்து கிளாஸிஃபை பண்ணுறேன். சரியா, ஸோ இது வந்து இவரோட காலம் வரைக்கும், அதாவது இவங்க 2 பேருமே இருந்த வரைக்குமே, இவங்க 3 பேருமே இருந்த வரைக்குமே எல்லா சயின்டிஸ்டும் நம்பிட்டு இருந்தது என்னதான் இந்த உலகத்துல வந்து 2 கிங்டம் தான் இருக்கு. ஓகேவா, 2 கிங்டம் தான் இருக்கு. அந்த 2 கிங்டம்ல ஒன்று வந்து அனிமல்னும் இன்னொன்று வந்து என்ன சொல்றாங்க பிளான்ட்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. இது யார் வரைக்கும்னா பின்னாடி ஒருத்தர் வருவார், அவர் பேர் வந்து என்னன்னா RH விட்டேக்கர். சரியா, கேள்விப்பட்டிருப்பீங்க, இந்த சயின்டிஸ்ட் தான். இவர் தான் வந்து என்ன பண்றாருன்னா இல்லைங்க உலகத்துல வந்து மொத்தமா 5 கிங்டம் இருக்கு. அந்த 5 கிங்டம்ல மொதல் கிங்டம் வந்து மோனிரா. ஓகேவா, அடுத்து வந்து என்ன சொல்றாங்கன்னா புரோட்டிஸ்டா, இன்னொன்று வந்து என்ன ஃபங்கி. ஓகேவா, அடுத்து பிளான்டே, அடுத்து வந்து அனிமல் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் 3 5 கிங்டமா பிரிக்கிறார். ஓகேவா, ஸோ இந்த கிளாசிஃபிகேஷன் எப்படி இது பண்ணுறாங்க அப்படின்னா அது மேக்ஸிமம் வந்து என்ன இருக்குன்னா அதோட ஸ்ட்ரக்சர், அது எந்த மாதிரியான சாப்பாடு, எந்த முறையில் வந்து சாப்பாடு, அது உணவு முறை எப்படி எடுத்துக்குது, அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணிக்கிறாங்கன்னா எப்படி வந்து அது வந்து அதுக்கு தேவையான வாழ்க்கை முறை எப்படி இருக்குது, அதாவது அது என்ன வேணால் பண்ணலாம். சரியா, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அது சாஃப்ரோ பைட்டிக்காக இருக்கலாம், மற்றபடி அது வந்து பார்க்கறதுக்கு சிங்கிள் செல்லாக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி வச்சு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அதில் இருக்கிற விஷயங்கள் வந்து மொத்தம் 5 கிங்டமாக பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து என்னென்னா மோனிரா, புரோட்டிஸ்டா, ஃபங்கி, பிளான்டே அண்ட் அனிமாலியா. சரியா, ஸோ இதுதான் வந்து 5 கிங்டம். இந்த 5 கிங்டமோட மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸ் போட்டிருப்பாங்க. ஓகேவா, மெரிட்ஸ்ன்னு பார்க்குறப்போ இது வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா மேக்ஸிமம் வந்து ஸ்ட்ரக்சரை வச்சு சொன்னதுனால நீங்கள் என்ன பண்ணலாம் தனித்தனியாக அதை கிளாஸிஃபை பண்ணிட முடியும். சரியா, ஸோ மோட் ஆஃப் நியூட்ரிஷன்ஸ் வச்சு இது பண்ணியிருந்தாங்க. சரியா, மேக்ஸிமம் வந்து என்ன பண்ணியிருந்தாங்க அதோட உணவு முறை வச்சு பண்ணியிருந்தாங்க. சரியா, அதனால என்ன இருந்துச்சு அப்படின்னா ஃபங்கையை வந்து பிளான்ட்லேருந்து பிரிக்க முடிஞ்சு. ரைட்டா, முதல்ல ஃபங்கி அப்படிங்கிறது வந்து என்ன இருக்கும் அப்படின்னா பிளான்ட்டு கீழே தான் இருந்துச்சு.
எப்போ வந்து பிளான்ட்ல இருந்து ஃபங்கை பிரிச்சு விட்டாங்க அப்படின்னா அதோட நியூட்ரிஷனை பொறுத்து தான் பிரிச்சு விட்டாங்க. ஏன்னா வந்து பிளான்ட்ங்கிறது வந்து என்னன்னா ஆட்டோட்ரோபிக். ஆட்டோட்ரோபிக்னா தனக்கு தேவையான சாப்பாடை தானே எடுத்துக்கும். ஃபங்கைங்கிறது வந்து அப்படி கிடையாது, மற்ற ஒரு விஷயத்த சார்ந்துதான் வாழும். அப்படிங்கிறதுனால அது என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா இது பிளான்ட் கிங்டம்னே வராது, அதனால வந்து ஃபங்கையை தனியாக பிரிங்க அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்லியிருப்பா அப்படின்னா விட்டேக்கர் தான் சொல்லியிருப்பாரு. சரியா? சரி, டிமெரிட்ஸ் பார்த்தோம்னா வச்சுக்கோங்களேன். டிமெரிட்ஸ்ல வந்து இந்த மோனிரா அண்ட் புரோட்டிஸ்டா இருக்குல்ல, முதல் 2 கிங்டம் இருக்கு பார்த்தீங்களா, அது ரெண்டுமே வந்து என்னதுன்னா ஆட்டோட்ரோபிக்ல வரும். ஆட்டோட்ரோபிக் அண்ட் ஹெட்ரோட்ரோபிக் கீழே வரும். சரியா? அதே மாதிரி வந்து என்னது அப்படின்னா இது வந்து என்னன்னா இதுல வந்து செல் வால் இருக்காது. ஓகேவா? செல் வால் இருக்காது. சரியா? ஸோ அப்படி பார்க்குறப்போ வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா இந்த சப்போஸ் நீங்கள் வந்து இந்த மோனிராங்கிறது வந்து என்னது மோனிரான் புரோட்டிஸ்டா வந்து ஆட்டோட்ரோபிக்காகவும் இருக்கு ஹெட்ரோட்ரோபிக்காகவும் இருக்குன்னு சொல்லிட்டீங்க. அப்போ ஆட்டோட்ரோபிக்கு தனியாக வந்து என்ன பண்ணியிருக்கீங்கன்னா ஒரு கிங்டமே வச்சிருக்கீங்க. என்ன வச்சிருக்கீங்க? பிளான்டேல இருக்கீங்க. அப்போ இதை தூக்கி பிளான்டேல தானே போட்டிருக்கணும் அப்படின்னு ஒரு டவுட் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அது வந்து ஒரு டிமெரிட் தான். சரியா? ஸோ அதே மாதிரி வந்து என்னன்னா செல்வால் இருக்காது, செல்வால் விஷயங்கள் இருக்காது. சரியா? ஸோ அது வந்து நீங்க வந்து சப்போஸ் வந்து அதோட ஸ்ட்ரக்சரை வச்சு பிரிச்சிங்க அப்படின்னா இதை எங்க போடுவீங்க அப்படிங்கிறது வந்து ஒரு டவுட் இருந்துகிட்டே இருக்கும். சரியா? ஸோ அடுத்து வந்து என்னன்னா இந்த 5 கிங்டம்ல வைரஸ்ங்கிற ஒரு விஷயம் எங்க வரும்னே தெரியாது. அது வந்து பெரிய டிராபேக். வைரஸ் தூக்கி நீங்க வந்து மோனிரால போடுவீங்களா? கிடையாது. புரோட்டிஸ்டால போடுவீங்களா? கிடையாது. இல்லை ஃபங்கில வருமா? அதுலேயும் வராது. ஓகேவா? அடுத்து வந்து என்ன ஒரு பிளான்ட்லேயே வராது, அனிமல்லையும் வராது. ஏன் சார் அப்படின்னு தெரியல. சரியா? ஸோ அந்த வைரஸ்க்கான எந்த ஒரு விஷயமும் இங்கே ஒத்து போகிற மாதிரியே இல்லை. நீங்கள் சொன்ன ஸ்ட்ரக்சர் வச்சு நான் பிரிக்கிறேன், அதோட சாப்பாட்டு முறையை வச்சு நான் பிரிக்கிறேன் அப்படின்னு சொன்னீங்கல்ல, அந்த விஷயங்கள் எதுவுமே வந்து என்னது வைரஸ்க்கு ஒத்து போகலை. ஸோ அதனால வைரஸ் எங்கே போகிறதுன்னு தெரியல. இதெல்லாம் பெரிய டிமெரிட்ஸ். சரியா? ஸோ இருந்தாலும் நம்ம வந்து என்ன பண்ணுறோம்னா 5 கிங்டம் வச்சு மட்டும்தான் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா இன்னைய வரைக்கும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ரைட். உள்ள என்ன சார் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா 5 கிங்டம் நம்ம முதல்ல பார்த்தோமா மோனிராங்கிறது வந்து என்னது பாக்டீரியா. மோனோ அப்படிங்கிறது வந்து சிங்கிள். ஓகேவா? மோனோ அப்படிங்கிறது வந்து சிங்கிள். அப்போ சிங்கிள் செல்ஸ் எங்கெங்க இருக்கோ அது எல்லாமே எங்கே வரும்? மோனிரால வரும். பெஸ்ட் எக்ஸாம்பிள் பாக்டீரியா. சரியா? பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்னது? பாக்டீரியா. சரியா? ஸோ இது எதுக்கு போடுறது அப்படின்னா கொஞ்சம் இமேஜின் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ரைட்டா? அடுத்து வந்து என்னன்னா புரோட்டிஸ்டா. இந்த இது விஷயம் தெரியும்னு நினைக்கிறேன். புரோட்டிஸ்டாவுக்கு நான் ஒரு பிக்சர் கொடுத்துருக்கேன். இந்த பிக்சரோட நேம் என்ன பண்ணுங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணிடுங்க. சரியா? கமெண்ட் பண்ணுங்க. புரோட்டிஸ்டாக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து நான் இங்கே கொடுத்துருக்கிற ஒரு விஷயம், இதோட பேர் என்னங்கிறத கமெண்ட் பண்ணிடுங்க. ரைட். அடுத்து என்னன்னா ஃபங்கி. 3வது கிங்டம் என்ன பார்த்தா ஃபங்கி பார்த்தோமா. ஃபங்கிங்கிறது வந்து என்னதுன்னா காளான், பூஞ்சைகள். ஓகேவா? ஸோ நம்ம ஊரில் வந்து மழை பெஞ்சா வரும்ல, மழை பெஞ்சா இருக்கும், மற்ற விஷயங்கள் எல்லாமே என்ன இருந்ததுன்னா ஃபங்கி. சரியா? நம்ம சாப்பிட்றதுனா ஃபுட்டுக்காக நம்ம எடுத்துக்கிற காளான், நம்ம ரோட்டு கடையில் சாப்பிட்றது அது காளான் கிடையாது. சரியா? ரைட். அடுத்து என்னன்னா பிளான்டே வந்து தெரியும், தாவரங்கள். ஸோ எல்லா தாவரமும் என்னன்னா இந்த இதுக்குள்ள வந்துடும். இந்த பிளான்டேயோட கிளாசிஃபிகேஷன் தனியாக இருக்கு. சரியா? அது தனியாகவே பிரியும், அதை நம்ம தனித்தனியாக பார்ப்போம். ஓகேவா? அடுத்து வந்து என்னன்னா அனிமலியாங்கிறது வந்து எல்லாமே வந்துடும். எல்லா அனிமல்ஸு எல்லாமே உள்ள வந்துடும். ஃபிஷஸ்லேருந்து மற்ற எல்லா விஷயங்களும் வந்துடும். சரியா? ரைட்டு சார். இது எப்படி சார் இந்த கிங்டம் எடுத்துருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா மொத்தம் 5 கிங்டம் சொன்னோமா, அந்த 5 கிங்டமும் இங்கே இருக்குது. சரியா? தெளிவாக தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த 5 கிங்டமில் வந்து மொதல் கிங்டம் வந்து மோனிரா. சரியா? மோனிராவோட செல் டைப் ஏற்கனவே செல்லு பார்த்துருப்போம். ஸோ 2 செல்லு தான் இருக்குது. ஒன்று வந்து என்னன்னா ப்ரோகரியாட்டிக், இன்னொன்று யூகரியாட்டிக்கு. ஸோ வந்து என்ன ஆகுதுன்னா ப்ரோங்கிறது வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜ். ஸோ இங்கே இருக்கிற மோனிராவில் இருக்கிற எல்லா விஷயங்களும் என்ன இருக்கும் அப்படின்னா ப்ரோகரியாட்டிக்காக தான் இருக்கும். சரியா? ரைட். அடுத்து வந்து என்னது அப்படின்னு பார்த்தோம்னா லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன் வந்து மோஸ்ட்லி யூனிசெல்லுலர்னா சிங்கிள் செல்லில் மட்டும்தான் இருக்கும். இது வந்து அதை தாண்டி போகவே போகாது, செல் லெவல்லே முடிஞ்சிடும். சரியா? ரைட். செல்வால் வந்து ப்ரெசென்ட்ல இருக்கும். ஓகேவா? செல்வால் வந்து அது பெப்டோ கிளைக்கான் இதெல்லாம் பார்த்துருப்பீங்க. சரியா? பெப்டிடோ கிளைக்கான் அந்த இதெல்லாம் விஷயங்கள்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ செல்வால் மேடப் ஆஃப் விச் இஸ் இந்த ஃபங்கிக்கு எதுன்னு பார்த்துருப்போம். ஓகேவா? சிட்டின் பெப்டோ கிளைக்கான் பார்த்துருப்போம்ல. சரி, பெப்டோ கிளைக்கான் அப்படின்னு பார்த்துருப்போம்ல. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் தான். சரியா? நியூட்ரிஷன், அது சாப்பாட்டு என்ன சார் எடுத்துக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா மோஸ்ட் ஆஃப் த இதில் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா ஆட்டோட்ரோபிக் ஆகும். ஆட்டோட்ரோபிக்னா தனக்கு தேவையான சாப்பாடை தானே எடுத்துக்கும். ஓகேவா? அதாவது தனக்கு தேவையான விஷயங்களை தானே எடுத்துக்கும். இன் டர்ம்ஸ் ஆஃப் வந்து எப்படின்னா எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அது வந்து இதுவாக இருக்கலாம், சன்லைட்லேருந்து எடுத்துக்கும். சரியா? ரைட். அடுத்து வந்து என்ன இது பண்ணியிருக்காங்கன்னா ஹெட்ரோட்ரோபிக்னு சொல்லலாம். ஹெட்ரோட்ரோபிக்ங்கிறது வந்து என்னதுன்னா அதுக்கு தேவையான சாப்பாடை எடுத்துக்க தெரியாது, வேற யார்கிட்டயாவது வந்து தான் வாங்கிக்கும். எக்ஸாம்பிள் வந்து பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து மனுஷன். சரியா? மேன் வந்து என்னதுன்னா ஒரு ஹெட்ரோட்ரோபிக்ங்கிறது வந்து என்னதுன்னா உங்களுக்கு தேவையான சாப்பாடு நான் வீட்டில் நான் தானே சார் சமைக்கிறேன் அப்படின்னு கிடையாது, அம்மா தானே சார் சமைக்கிறாங்க அப்படின்னு கிடையாது. சரியா? நீங்கள் உங்களுக்கு தேவையான சாப்பாடு எங்கேருந்து எடுக்கிறீங்க? இன் டர்ம்ஸ் ஆஃப் வந்து அரிசியிலேருந்து எடுக்கிறீங்க,
இல்லாட்டி வந்து ஏதாவது மீட், ஆடோ மாடோ இல்லாட்டி வந்து கோழியோ அதை தான் நீங்கள் சாப்பிட்றீங்க. சரியா? ஸோ அப்போனா வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் அதோட உணவு, உங்களோட உணவை ஒவ்வொருத்தரோட சார்ந்து இருக்கீங்க, அதனால் அது ஹெட்ரோட்ரோபிக். சரியா? ரைட். அடுத்து என்னன்னா நடைமுறை, அதாவது நடக்கிறது, நகர்ந்து போகிறது, அதுக்கான விஷயங்கள் வந்து என்னன்னா மேக்ஸிமம் அது வந்து நகருது இல்லாட்டி வந்து நகராமல் இருக்கு. சரியா? இது பெஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா யூபாக்டீரியா. ஓகேவா? அடுத்து வந்து சைனோபாக்டீரியா. ஸோ இந்த மாதிரிலாம் மைக்கோபிளாஸ்மா, இதெல்லாம் வந்து என்னன்னா பெஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ். சரியா? சரி சார், அடுத்து புரோட்டிஸ்டா போகிறோம். புரோட்டிஸ்டாங்கிறது வந்து ஏற்கனவே நம்ம பார்த்தோம். என்ன பார்த்தோம்? நான் ஒரு பிக்சர் காமிச்சிருந்தேன்னா, ஸோ அது வந்து புரோட்டிஸ்டா கீழே வரும்னு சொல்லியிருந்தேன்னா, ஸோ ஓகே. அதில் வந்து பார்த்தோம்னா இப்போ வந்து என்னதுன்னா இங்கே ப்ரோக்ரட்டிக்காக இருந்துச்சா, இதிலிருந்து எவால்வ் ஆனதான விஷயம் அடுத்ததான் வரும். அதனால் ப்ரோக்ரட்டிக் இங்கே இருக்கிறதுனால இது இங்கே இருக்கிறது எல்லாமே என்னவா இருக்கும்? யூக்கரேட்டிக்காக இருக்கும். ஓகேவா? இங்கே இருக்கிறது என்ன இருக்கும்? யூக்கரேட்டிக்காக இருக்கும். அதனால் அதே மாதிரி என்னன்னா இங்கே எல்லாமே வந்து என்னென்னா யூனிசெல்லுலார் இருந்துச்சா, அதனால் இங்கேயும் என்னவா இருக்கும் அப்படின்னா மேக்ஸிமம் யூனிசெல்லுலாராக தான் இருக்கும். ரைட்டா? அதே மாதிரி வந்து செல்வால் இங்கேயும் இருக்கும். சரியா? ஆனால் வந்து நம்ம அனிமல் செல்லுக்கு வந்து செல்வால் கிடையாது. அதனால் அது என்ன இருக்குன்னா மாறிட்டே வந்து லாஸ்ட்டில் இல்லாமல் போயிடும். அதுதான் எவால்வேஷன், அப்படி தான் நடந்திருக்கும். ஓகேவா? ரைட். அடுத்து வந்து என்னதுன்னா இந்த எப்படி தனக்கு செவன சாப்பாடு எடுத்துக்கும் அப்படின்னா இங்கே எப்படி ஆட்டோட்ரோபிக்கோ அதே மாதிரி இங்கேயும் ஆட்டோட்ரோபிக்கு. ஸோ ஃபோட்டோ சிந்தட்டிக்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி வந்து ஹெட்ரோட்ரோபிக்காக இருக்குது. சரியா? அடுத்து வந்து என்னன்னா இதுவும் மேக்ஸிமம் நகருது இல்லை நகராமல் இருக்குது. பெஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம்னா அதோட பேர் இங்கே இருக்கா? சரி, ஓகே, இருந்தாலும் பார்த்துக்கலாம். அமீபா. சரியா? இது ஓகே, இது வந்து அமீபா பார்த்துக்கோங்க. அமீபா அடிக்கடி பார்த்துருப்பீங்க. சரி, அடுத்த கிங்டம் எங்கே சார் போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபங்கிக்கு போகிறோம். ஃபங்கிக்கில் வந்து அதே மாதிரி செல்லோட டைப் பார்த்தோம்னா இங்கே யூக்கரட்டிக்காக இருந்துச்சா, இதுக்கப்புறம் எல்லாமே யூக்கரட்டிக்காக மட்டும்தான் இருக்கும், எங்கேயுமே ப்ரோக்கரட்டிக் வராது. சரியா? அடுத்து வந்து என்னன்னா இது வந்து இங்கே யூனிசெல்லுலாராக இருந்துச்சா, எல்லாமே மல்டி செல்லுலார், எப்பயாவது தான் என்ன வரும்னா யூனிசெல்லுலார் வரும். சரி, கலந்து இருக்கு. சரியா? ரெண்டுமே. ரைட். இங்கே வந்து என்னதுன்னா இதுக்கும் செல்வால் இருக்குது. ஸோ இதுக்கான சாப்பாடு வந்து என்னென்னா ஃபங்கின்னு சொல்லிட்டோமா, அப்போது ரெண்டு டைப் ஹெட்ரோட்ரோபிக்கு ரெண்டு டைப் இருக்குது. ஒன்று வந்து பேராசிட்டிக் ஒன்று இருக்குது, சாப்ரோஃபைட்டிக்னு ஒன்று இருக்குது. ஓகேவா? பேராசிட்டிக்ங்கிறது வந்து என்னது அப்படின்னா லிவிங் செல்ஸ். ஓகேவா? லிவிங் அனிமல்ஸ். ஓகேவா? அது மேலே இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் வந்து பேராசிட்டிக். எக்ஸாம்பிள்ஸ் வந்து நம்ம உடம்புல இருக்கிற பேனு. ஓகேவா? ஆடு மாடு மேலே இருக்கிற உண்ணி. சரி, இதெல்லாமே வந்து என்னென்னா பேராசிட்டிக்னா அந்த அனிமல் மேலேயோ அந்த விஷயத்து மேலேயோ சார்ந்து அதை சாப்பிட்டு வாழ்றது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா பேராசிட்டிக்னு சொல்லுவாங்க. அது ஹெட்ரோட்ரோபிக் தான், பேராசிட்டிக் சொல்லுவாங்க. சாப்ரோஃபைட்டிக் அப்படிங்கிறது வந்து என்னன்னா செத்து போனது. ஓகேவா? டெட்டு. ஓகேவா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து என்னதுன்னா நம்ம உடம்பு செத்ததுக்கப்புறம் மக்கி போகுது அப்படின்னா அதுக்கான காரணம் வந்து என்னது, இந்த மாதிரியான ஃபங்கை பாக்டீரியாஸ் தான். ஸோ அது என்னவா இருக்கும்னா சாப்ரோஃபைட்டிக்காக இருக்கும். ஸோ அந்த இறந்த உடல்ல இருந்து எடுத்துக்கும். சரியா? மேக்ஸிமம் இங்கே இருக்கிறது வந்து என்னன்னா நான் மோட்டல்னா நகராது, அப்படியே தான் இருக்கும். சரியா? அதே மாதிரி எக்ஸாம்பிள்ஸ் வந்து ஈஸ்ட், மஷ்ரூம்ஸ். ஓகேவா? அடுத்து பிளான்ட்டை பற்றி சொல்ல தேவையில்லை. பிளான்ட்டை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா யூக்கரட்டிக் செல்ஸ் தான். ஸோ அதே மாதிரி வந்து என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா இது வந்து ஃபுல்லாகவே வந்து இது அதனா டிஷ்யூ அண்ட் ஆர்கன். ஓகேவா? இங்கே எல்லாமே செல்லுல இருந்துச்சு. இது வந்து என்னவா இருந்துச்சுன்னா இந்த செல்லாம் கன்வெர்ட் ஆகி, அதாவது 2 செல் சேர்ந்து 3 செல் சேர்ந்துச்சுன்னா அது என்னவா கன்வெர்ட் ஆகும்னா டிஷ்யூவாக கன்வெர்ட் ஆகும். 2-3 டிஷ்யூஸ் ஒன்றா சேர்ந்துச்சுன்னா அதுக்கு பேர் என்ன சொல்கிறோம்? ஆர்கன் வரும். ஓகே, இங்கே வந்து எல்லாமே மேக்ஸிமம் டிஷ்யூ இல்லாட்டி ஆர்கன் லெவலில் தான் இருக்குது. சரி, அதனால கண்ணுக்கு தெரியும், ஓரளவுக்கு நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியும். ரைட். அடுத்த மாதிரி என்னன்னா செல்வால் இங்கே இருக்குது, ஆனால் வந்து அனிமலில் கிடையாது. ரைட். நம்மளுக்கு தெரியும் பிளான்ட் எல்லாமே என்னது ஆட்டோட்ரோபிக். சாப்பாடு வந்து சன்லைட்லேருந்து தனக்கு தேவையான சாப்பாடை தானே சமைச்சுக்கும். அடுத்து என்னன்னா மோஸ்ட்லி வந்து என்னது அது நகராது. சரியா? பெஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ் வந்து இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் வந்து அடுத்து நம்ம வந்து அனிமல் கிங்டமில் பார்க்க போகிறோம். என்ன பார்த்துருப்போமா, ஆல்கே, பிரயோபைட்ஸு, பெட்டிரோபைட்ஸு, ஜிம்னோஸ்பம், ஆஞ்சியோஸ்பம்ஸ். இங்கேயே பார்த்துக்கோங்க, இதுதான் முக்கியம். ஓகேவா? இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து இந்த அனிமலியாவில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அது யூக்கரட்டிக், பல செல் உயிரி. சரியா? இது வந்து டிஷ்யூவும் இருக்கலாம், ஆர்கனும் இருக்கலாம், இந்த ஆர்கன் சிஸ்டமாகவும் இருக்கலாம். பல டிஷ்யூஸ் சேர்ந்தது ஆர்கனாக மாறும், ஆர்கன்லாம் சேர்ந்தது ஆர்கன் சிஸ்டமாக கன்வெர்ட் ஆகும். சரியா? இங்கே செல்வால் நம்மளுக்கு கிடையாது. நம்மளோட அனிமல் செல்லுக்கு வந்து என்னது செல்வால் கிடையாது. ரைட்டா? அதே மாதிரி வந்து என்னன்னா இது வந்து நம்ம சாப்பாடு சாப்பிட்றோமா, நம்ம சாப்பாடு எங்கேருந்து எடுத்துக்கிறோம், முன்னாடி சொன்ன மாதிரி தான் நெல்லோ இல்லை வந்து ஆடோ ஏதோ ஒன்று எடுத்துருக்கோம். ஸோ அதனால் என்னன்னா ஹெட்ரோட்ரோபிக். சரியா? அடுத்து வந்து மேக்ஸிமம் என்ன இங்கே இருக்கிற விஷயங்கள் எல்லாமே எங்கேயாவது ஒரு இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு நகர்ந்து தான் இருக்கும். சரியா? எக்ஸாம்பிள் வந்து ஸ்பான்சஸ், இன்வெர்டிபிரேட்ஸ், வெர்டிபிரேட்ஸ். ஓகேவா? முதுகெலும்பு உள்ளவை, முதுகெலும்பு அற்றவை. வெர்டிபிரேட்ஸ் தான் நம்மளாம் வரும் முதுகெலும்பு உள்ளவையில். ஸோ நம்ம அடுத்தடுத்த செஷனில் என்ன சார் பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த பிளான்ட் கிங்டமும் அனிமல் கிங்டமும் பார்க்க போகிறோம். ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இதுதான் வந்து என்னதுன்னா நம்மளுக்கு கொஷின்ஸ் வரும், இதுலேருந்து கொஷின்ஸ் வரும். மேக்ஸிமம் இது வந்து என்ன கேட்பாங்க அப்படின்னா என்னன்னா இது வந்து கொஞ்சம்
இமேஜின் பண்ணுறதுக்கு நல்லா இருக்கும். நம்ம எங்கே இருந்தோம்னா சிங்கிள் செல்லுலேருந்து எப்படி அனிமலாகவும் பிளான்ட்டாகவும் கன்வெர்ட் ஆச்சு அப்படிங்கிறது வந்து இப்படி தான் கன்வெர்ட் ஆகிருக்கும். தனக்கு தேவையான சாப்பாடை தானே எடுத்துக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா இங்கேருந்து ஹெட்ரோட்ரோபிக் ஆரம்பிச்சிருக்கும். இந்த ஹெட்ரோட்ரோபிக் தான் நம்மளுக்கு நீங்கள் வந்திருக்கும். சரியா? சேம் அதே மாதிரி ப்ரொக்கரட்டிக்ல ஆரம்பிச்சிருக்கும். அடுத்து எல்லாமே யூகரிட்டிக்ஸ் எல்லாம் கன்வெர்ட் ஆயிரும். அதேமாதிரி இங்கே பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட செல்லுலார் சிஸ்டம் வந்து சிங்கிள் செல்லுலாக இருக்கும், யூனிசெல்லுலாக இருக்கும், மல்டி செல்லுலாக மாறும், அப்புறம் அந்த மல்டி செல்லுலர் டிஷ்யூவாக மாறும், டிஷ்யூலேருந்து ஆர்கனாக கன்வெர்ட் ஆகும். ஸோ இப்படி தான் வந்து என்ன இருக்குன்னா ஒவ்வொரு இடத்துலேருந்து ஒவ்வொரு கிங்டம் டிஃபர் ஆகும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து வந்திருக்கும். சரியா? ஸோ இந்த செஷன் வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக போயிருக்கும்னு நினைக்கிறேன். வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட்டில் கேட்டுருங்க. அதேமாதிரி நான் கேட்ட கொஸ்டினையும் என்ன பண்ணிடுங்கன்னா கமெண்ட் பண்ணிடுங்க. சரியா? செஷன் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள். சரியா? இந்த ஆளோட பேர் ஆர்ஹெச் விட்டேக்கர். சரியா? இவரோட பேர் வந்து சொல்லாமல் போயிட்டல, கார்ல் லின்னேயஸ். சரியா? இவர் தான் வந்து முக்கியமான ஆள். 2 கிங்டம் சொன்னது யாருன்னா அவர் தான் சொன்னார். சரியா? ஸோ இதோட செஷன் முடிச்சுக்கலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ. பாய்.